கூலி படத்திற்கும் விக்ரம் படத்திற்கும் ஏதாவது லிங்க் இருக்குமோ அல்லது கூலி திரைப்படம் எல்சியூ படமாக இருக்குமோ என பல கேள்விகள் ரசிகர்களிடம் இருந்து வருது. இந்த கேள்விகளுக்கு எல்லாம் கூலி படத்தின் பணியாற்றிய எழுத்தாளர் சந்துரு பதிலளிச்சிருக்காரு. அதாவது கூலி திரைப்படம் மாபெரும் எதிர்பார்ப்புக்கு இடையில நாளை வெளியாக இருக்கு. இந்த படத்தை பற்றி வெளியாகும் சிறு சிறு விஷயங்களும் படத்தின் மீதான எதிர்பார்ப்புகளை தான் அதிகரித்து கொண்டு இருக்கு. படக்குழு கொடுக்கும் பேட்டிகள், படத்தின் பாடல்கள் மற்றும் ட்ரெய்லர் என அனைத்துமே ஹைப்பை அதிகரித்து வருது. மெல்ல மெல்ல படத்தின் மீதான ஹைப் அதிகரித்து கொண்டே வந்து தற்போது மாபெரும் எதிர்பார்ப்புக்கு மத்தியில் இந்த படம் நாளை திரையில ரிலீஸ் ஆகுது. இந்த படத்திற்கு ஏற்பட்ட எதிர்பார்ப்புகள் காரணமாக அமோகமான முன்பதிவு நடைபெற்று வருது. தமிழ்நாடு மட்டுமல்லாது அண்டை மாநிலங்களிலும் குறிப்பாக அயல் நாடுகளிலும் இந்த படத்திற்கான முன்பதிவு சிறப்பாக நடந்திருக்கு. இந்நிலையில் நாளை ரிலீஸ் ஆகவிருக்கும் கூலி படத்திற்கு ஏற்கனவே எக்கச்சக்க எதிர்பார்ப்புகள் இருக்கும் நிலையில் அதனை மேலும் அதிகரிக்கும் வகையில் தற்போது எழுத்தாளர் சந்துரு ஒரு விஷயத்தை சொல்லியிருக்காரு. சமீபத்தில் கூலி ப்ரொமோஷனுக்காக ஒரு பேட்டியில் கலந்து கொண்டார் சந்துரு. இவர் லோகேஷ் கனகராஜோடு இணைந்து கூலி படத்தோட திரைக்கதையை எழுதியிருக்காரு. இவரிடம் கூலி படத்தோட ட்ரெய்லரை டீகோட் செய்து சில கேள்விகள் கேட்கப்பட்டது. கூலி ட்ரெய்லரில் சத்யராஜ் பேசுகையில் 30 வருஷனா ஒருத்தனை ஆஃப்லைன்லேயே வச்சுருக்கேன் என சொல்லியிருப்பார். அதை போல தான் விக்ரம் படத்திலும் 30 வருட வசனம் வரும். 30 வருஷமாக ஒருத்தர் கோஸ்டாக வாழ்ந்திருக்கார் என்ற வசனம் இடம்பெற்றிருக்கும். மேலும் விக்ரம் படத்தில் ஃபகத் ஃபாசில் காணாமல் போன அந்த 2 கண்டெய்னர் எங்கே என கேட்டிருப்பார். கூலி ட்ரெய்லரில் ஆமீர் கான் பக்கத்தில் 2 கண்டெய்னர் இருக்கும். இதையெல்லாம் வைத்து விக்ரம் மற்றும் கூலி படத்திற்கு கண்டிப்பாக தொடர்பு இருக்குது. எனவே கூலி எல்சியூவாக தான் இருக்கும் என சிலர் சொல்கிறாங்க என சந்துருவிடம் கேள்வி கேட்கப்பட்டது. அதற்கு பதிலளித்த சந்துரு, கண்டிப்பாக கூலி படத்தில் சர்ப்ரைஸ் இருக்குது. ஆனால் இந்த படம் எல்சியூவா இல்லை தனி படமா என்பதை நீங்கள் திரையில் பார்த்து தான் தெரிந்து கொள்ள வேண்டும் என்றார். இதன் மூலம் ரசிகர்கள் கூலி படத்தின் மீது வைத்திருக்கும் எதிர்பார்ப்புகள் மேலும் அதிகரிச்சிருக்கு என்று தான் சொல்ல வேண்டும். இதுவரை கூலி திரைப்படம் தனி படம் தான், எல்சியூ கிடையாது என்று சொல்லப்பட்டது. லோகேஷ் கனகராஜ் கூட திட்டவட்டமாக கூலி எல்சியூ இல்லை என மறுத்துட்டார். ஆனால் ட்ரெய்லரில் வரும் விஷயங்களை பார்த்ததும் ரைட்டர் சந்துரு சொல்லும் விஷயங்களை பார்த்தும் ஒருவேளை இந்த படம் எல்சியூவில் தொடர்புடைய படமாக இருக்குமா என்ற கேள்வி ரசிகர்கள் மத்தியிலே வந்திருக்கு. ஆனால் இந்த படத்தோட படப்பிடிப்பின் போதே கூலி எல்சியூ இல்லை என லோகேஷ் சொல்லிவிட்டதுனால இதை ஒரு தனி படமாக தான் ரசிகர்கள் அணுக இருக்காங்க. ஆனாலும் ஒருவேளை இது எல்சியூவாக இருக்க வாய்ப்பு இருக்குமோ அல்லது எல்சியூ ரெஃபரன்ஸ் ஏதாவது படத்தில் இருக்குமோ என்ற ஒரு ஆர்வத்தில் ரசிகர்கள் இருக்காங்க. எது எப்படியோ கண்டிப்பாக கூலி திரைப்படத்தில் மிகப்பெரும் சர்ப்ரைஸ் ரசிகர்களுக்கு காத்திருக்கு என்பது மட்டும் உறுதி. அது ட்ரெய்லரை பார்க்கும்போதே நமக்கு தெரியுது. குறிப்பாக கூலி படத்துடைய ஃப்ளாஷ்பேக் காட்சிகள் தான் சர்ப்ரைஸ் அதிக அளவில் இருக்கும் என்று எதிர்பார்க்கப்படுது.